உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று ஸ்டீவியா எனும் இனிப்பு துளசியின் குணங்களைப் பற்றி பார்க்கலாம். சர்க்கரை துளசி, இனிப்பு துளசி, மூலிகையின் தாவர பெயர் ஸ்டீவியா ரிபௌடியானா. இலை மற்றும் தண்டு ஆகியவை இதன் பயன் தரும் பாகங்கள் ஆகும். இதன் வேறு பெயர்கள் ஹனி லீவ், ஸ்வீட் லீவ், ஸ்வீட் ஹர்ப். சர்க்கரை துளசியின் பிறப்பிடம் தென் அமெரிக்கா. ஆண்டோனியா பெரோனி என்ற இயற்கை விஞ்ஞானி 1887 இந்த சர்க்கரை துளசியை கண்டுபிடித்தார். பராகுவே மற்றும் பிரேசில் நாட்டில் இது அதிகமாக வளர்க்கப்பட்டது. பின் வட அமெரிக்கா, தென் கலிபோர்னியா மற்றும் மெக்சிகோவில் அதிகம் பயிரிடப்பட்டது. பின் எல்லா நாட்டிற்கும் பரவியது. இப்பெயர் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படுகிறது. முதிர்ந்த விதைகள் கருப்பாக மரக்கலரில் இருக்கும். இதன் முளைப்பு திறன் மிகவும் குறைவு. சர்க்கரை துளசி 2 அடி முதல் 3 அடி உயரம் வரை வளரக்கூடியது. இது மணல் கலந்த களிமண்ணில் நன்கு வளரக்கூடியது. பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இலைகள் இனிப்பாக இருக்கும். கலோரி கிடையாது. உலர்ந்த இலைகளை பொடியாக செய்தால் இனிப்பு அதிகமாக இருக்கும். செடிகள் நன்கு வளர்ந்து பூக்கும் போது இலைகளை பறிப்பது சாலச் சிறந்தது. இலைகளை வெயிலில் 8 மணி நேரம் உலர வைத்து எடுத்து பாதுகாக்க வேண்டும். முதிர்ந்த இலைகளை பொடியாக அரைத்து எடுத்து கண்ணாடி குடுவைகளில் பாதுகாப்பார்கள். மனிதனின் தினசரி உணவு முறைகளில் சர்க்கரையானது முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாம் பெரும்பாலும் பயன்படுத்தும் சர்க்கரையானது கரும்பில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டதே ஆகும். கரும்பு சர்க்கரையானது அதிகமான கலோரிகளை கொண்டுள்ளதால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கரும்பு சர்க்கரையை பயன்படுத்த முடியாமல் உள்ளனர். தற்போது இவர்கள் கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக இனிப்பு துளசியிலிருந்து பெறப்பட்ட சர்க்கரையை பயன்படுத்தலாம். ஏனெனில் இனிப்பு துளசியிலிருந்து பெறப்பட்ட சர்க்கரை கலோரிகளை உருவாக்குவதில்லை. ஆகவே இதனை கரும்பு சர்க்கரைக்கு பதிலாகவும் மற்றும் செயற்கை இனிப்பூட்டுகளான சாக்ரின், அஸ்பர்டன் ஆகியவற்றிற்கு மாற்று பொருளாக பயன்படுத்தலாம். இனிப்பு துளசியின் இலைகளில் உள்ள ஸ்டீவியோசைடு மற்றும் ரெபடையோசைடு என்னும் வேதிப்பொருள்களே இனிப்பு தன்மைக்கு முக்கிய காரணமாகும். இனிப்பு துளசியின் இலைகள் கொண்டுள்ள இனிப்பின் அளவை கரும்பு சர்க்கரையோடு ஒப்பிட்டு பார்த்தால் கரும்பை விட 30 மடங்கு அதிகம் இனிப்பு கொண்டுள்ளது. இனிப்பு துளசியின் உலராத இலைகளில் 15 முதல் 20% என்ற அளவில் ஸ்டீவியோசைடு என்ற வேதிப்பொருள் காணப்படுகிறது. மேலும் உலர் இலைகளில் ரெபடையோசைடு ஏ 2% உள்ளது. மேலும் கார்போஹைட்ரேட், சோடியம், மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ போன்ற சத்துக்களும் குறிப்பிட்ட அளவு உள்ளது. மருத்துவ பயன்கள். சர்க்கரை துளசியின் இலைகள், தண்டுகள் சர்க்கரை போன்று இனிப்பாக இருக்கும். இதில் கலோரி எதுவும் கிடையாது. இது சர்க்கரைக்கு மாற்றாக உள்ள ஒரு நல்ல மூலிகை ஆகும். அதனால் சர்க்கரை வியாதியை குணப்படுத்த இதை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இதிலிருந்து மாத்திரைகள் செய்கிறார்கள், எண்ணெய் எடுக்கிறார்கள், பொடியாகவும் பச்சை இலையாகவும் மருத்துவத்தில் பயன்படுத்துகிறார்கள்.
இதன் பொடியை காஃபி, டீ மற்றும் சோடாக்களில் பயன்படுத்துகிறார்கள். இனிப்பு துளசியால் வயிற்றுப்போக்கு மற்றும் சிறு வியாதிகள் குணமடைகின்றன. இது பிளட் சுகர், இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பது போன்ற வியாதிகளை குணப்படுத்தும். இதையே ஜப்பானில் வயிற்று உப்பல் பல வியாதிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். இனிப்பு துளசியின் நன்மைகள்: இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்வதில்லை. இனிப்பு துளசியானது கலோரிகளை உருவாக்குவதில்லை மற்றும் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதில்லை. இது நுண்ணுயிர்களை எதிர்க்கும் திறன் பெற்றுள்ளது. இது ஆன்டி பாக்டீரியாவாக பயன்படுகிறது. இதை பயன்படுத்துவதால் பக்க விளைவுகள் இல்லை. சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு துளசி ஒரு வரப்பிரசாதம். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.